வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 15/2/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை, குளிகை 6 மணி முதல் 7:30 வரை, யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தையர், சூரிய உதயம் 6:34, கரணம் 12 மணி முதல் 1:30 வரை, திதி திருதியை, நட்சத்திரம் உத்திரம், யோகம் இன்று காலை 6:33 வரை, சித்த யோகம், பின்பு மரண யோகம், சந்திராஷ்டமம் அவிட்டம். மேஷராசி நேயர்களே, புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும், எதிர்பாராத செலவுகள் உருவாகும், வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகமாகும், நட்பு வட்டாரம் விரிவடையும், இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும், சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும், மாற்றங்கள் உருவாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம், அஸ்வினி தேகநலன் சீராகும், பரணி அனுபவங்கள் கிடைக்கும், கிருத்திகை ஆதரவுகள் அதிகமாகும். ரிஷபராசி நேயர்களே, உத்தியோகத்தில் கடமைகள் கூடும், நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும், சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும், தேகநலன் தொடர்பான விஷயங்களில் நிதானம் தேவை, இடமாற்றம் கிடைக்கும், வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும், நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம், கிருத்திகை கடமைகள் கூடும், ரோஹிணி வளமான நாள், மிருகசிருஷம் அலைச்சல்கள் அதிகமாகும். மிதுன ராசி நேயர்களே, அலைச்சல்களின் மூலம் ஆதாயங்களும் கிடைக்கும், இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் தீரும், ஆர்வமான நிலை எதிலும் உருவாகும், மாற்றங்கள் கிடைக்கும், வண்டி வாகன சேர்க்கைகள் உண்டாகும், சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும், வியாபாரத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும், சுபிட்சங்களும் கூடும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம், மிருகசிருஷம் ஆதாயங்கள் கிடைக்கும், திருவாதிரை ஆர்வமான நாள், புனர்பூசம் அதிர்ஷ்டங்கள் உருவாகும். கடகராசி நேயர்களே, வியாபாரத்தில் உதவிகள் கிடைக்கும், வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள், சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும், பணியில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும், வேலை செய்யும் இடத்தில் நன்மையான நிலை ஏற்படும், சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும், அனுபவங்கள் அதிகமாகும், அமைதியுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம், புனர்பூசம் உதவிகள் கிடைக்கும், பூசம் வளமான நாள், ஆயில்யம் அனுபவங்கள் உண்டாகும். சிம்மராசி நேயர்களே, வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும், தேகநலன் தொடர்பான விஷயங்களில் லாபங்கள் கிடைக்கும், சிந்தனைகள் அதிகமாகும், வயதானவர்களின் ஆசிர்வாதங்கள் கிடைக்கும், ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள், வாழ்க்கை துணையின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும், முக்கிய விஷயங்களை முன்னின்று செயல்படுத்துவீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், மகம் வளமான நாள், பூரம் ஆதரவுகள் கிடைக்கும், உத்திரம் நிதானம் தேவை. கன்னிராசி நேயர்களே, தொழிலில் லாபமான நிலை ஏற்படும், எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும், சொந்த பந்தங்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும், ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் உண்டாகும், மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது, பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும், லட்சியத்தையும் மேம்படுத்துவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம், உத்திரம் நெருக்கம் உண்டாகும், ஹஸ்தம் வேகமாக செயல்படுவீர்கள், சித்திரை சிக்கல்கள் தீரும். துலாம் ராசி நேயர்களே, வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்ளவும், புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும், உடன் பிறந்தவர்கள் ஆதரவுகள் அதிகமாகும், ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள், வியாபாரத்தில் வளமான நிலை உருவாகும், தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது, செலவுகள் கூடும், முயற்சிகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம், சித்திரை அனுசரித்து நடந்து கொள்ளவும், சுவாதி வளமான நாள், விசாகம் செலவுகள் கூடும். விருச்சிகராசி நேயர்களே, தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள், சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் அதிகமாகும், எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள், மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும், வியாபாரத்தில் வளமான நிலை உருவாகும், உத்தியோகத்தில் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும், எதிர்பாராத
நல்ல செய்திகள் கிடைக்கும். பொருளாதாரம் மேம்படும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். விசாகம் ஆதரவுகள் கூடும். அனுஷம் நட்புகள் மேலோங்கும். கேட்டை வளமான நாள். தனுசு ராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் மூலம் மேன்மையான நிலை ஏற்படும். பணியில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். திடீர் செலவுகளும் அதிர்ஷ்டங்களும் உருவாகும். எதிலும் மாற்றங்கள் கிடைக்கும். ஆதாயங்கள் கிடைக்கும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். முன்னேற்றமான நிலை எதிலும் அமைய பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மூலம் மேன்மைகள் உண்டாகும். பூராடம் சேமிப்புகள் குறையும். உத்திராடம் ஆதாயங்கள் கூடும். மகர ராசி நேயர்களை, இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். பணியில் எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் கிடைக்கும். லாபமான நிலை எதிலும் உருவாகும். உத்தியோகத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். நன்மையான நாள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் குழப்பங்கள் தீரும். திருவோணம் சிக்கல்கள் விலகும். அவிட்டம் ஆதரவுகள் மேலோங்கும். கும்பராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் கிடைக்கும். தடைகள் விலகும். எதிலும் நிதானம் தேவை. எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும். பண பரிவர்த்தனைகளில் லாபமான நிலை உருவாகும். உத்தியோகத்தில் அலைச்சல்கள் கூடும். எதிலும் யோசித்து செயல்படுவதன் மூலம் நன்மைகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். சதயம் குழப்பங்கள் தீரும். புரட்டாதி நிதானம் தேவை. மீன ராசி நேயர்களே, உத்தியோகத்தில் திறமைகள் அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். நினைத்த காரியம் நிறைவேறும். எதிலும் முன்னேற்றங்கள் கிடைக்கும். நட்பு வட்டாரம் விரிவடையும். பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். ஆர்வமான நிலை உருவாகும். உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். முன்னேற்றம் ஏற்படும். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். பூரட்டாதி திறமைகள் கூடும். உத்திரட்டாதி ஆதாயங்கள் அதிகமாகும். ரேவதி வளமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.